ஹலோ, ஹாய், வணக்கம். டாக்டர் அர்ச்சுனா. இன்றைக்கு கடைசி நாள் பாராளுமன்ற அமர்வுகள் முடிஞ்சிருக்கிறது. 2026 ஆண்டு மே மாதம் 9ஆம் தேதி, 9/7/8 தேதி. ஸோ இன்றைக்கு ஒரு நல்ல நியூஸ், லேட்டஸ்டான ஒரு நியூஸ். அதோட நாங்கள் விவாதிக்க வேண்டிய ஒரு சில விடயங்களும் இருக்கிறது. இதுல உங்களுக்கு ஒரு நல்ல நியூஸ் சொல்லலாம். தமிழருக்கு தீர்வு வருமா, தமிழீழம் வருமா என்று கேட்கிறார்களுக்கு தயவு செய்து என்னோட கதைக்காதீங்கோ. அதை பற்றி தமிழீழம் வேணுமெண்டா இலங்கையில இருந்தா தமிழீழம் கிடைக்காதுன்னு தெரிஞ்சும் இப்ப இந்த வீடியோ போட்டோம்னா கனவேர் என்ன கொள்றோம். இப்ப தமிழீழம் வேணாமன்றான், எங்களுடைய தலைவருடைய கொள்கை எல்லாம் வேணாமன்றான் குளருவாங்க. குளறு தாராளமாக. நான் ஒரு பிராக்டிக்கல் அரசியல் செய்கிறாள். நான் ஒரு யதார்த்தவாத அரசியல் செய்யறவன். நான் சீமான் மாதிரி இப்ப என்னடா கௌசல்யோட கைகெல்லாம் மொத்தம் கேட்டு வந்தேன்டா, என்னம்மா அப்படி ஒரு சீட்டும் வராதுன்னு நினைக்கிற ஒருத்தன் சிஎம்மா வருவான்னு நினைச்சு காசு அனுப்புற எங்கண்ட ஆக்கள் இன்னத்தையோ நோக்கி ஏங்கினம். சரி, அதுகள் தான் ஏதோ நோக்கி ஏங்குதல் புலம்பெயர் நாட்டுல இருந்து ஒரு சீட்டும் கிடைக்காதுன்னு தெரிஞ்சும் ரைட் ஒருக்கா முதலமைச்சரா வந்தா தமிழீழம் கிடைச்சிருமோ, தனி தமிழீழம் கிடைக்கணும்னு சட்டசபையில தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுருமோ என்று கூட நான் யோசிக்கலாம். ஆனா ஒரு சீட்டும் இல்லாதவன் ஒரு எம்எல்ஏ போஸ்ட் எடுக்கலாத இந்த சீமான் என்கிற தற்குறி, அதோட தற்குறிகள் ஒன்றத்தானே சேரும். சோ சீமான் தற்குறிகளோட நிற்கிற தற்குறிகளுக்கு தான் இந்த பதில். அது கூட நாங்கள், அதாவது ஒரு சீட் கூட கிடைக்காதுன்னு தெரிகிற ஒரு நபருக்கு நாங்க சொல்றோம் என்ன, இல்ல இவர் இந்த நபர் தமிழக முதலமைச்சரா தமிழக முதலமைச்சரா வர்றது மட்டுமில்ல, தமிழீழம் பெற்று கொடுத்துருவாரு நினைக்கிற ஆக்கள் என்னன்னு சொல்றது, நாங்க ஒரு பிரேமைக்குள்ள வாழ்றோமா, இல்ல எங்களுக்கு என்ன நடக்கிறதுன்னு தெரியுது இல்லையா, பிராக்டிகாலிட்டி விளங்குற இல்லையா என்ற எனக்கு விளங்கல. இப்ப ஸ்ரீதரன் உங்களுக்கு தமிழீழம் பெற்று தருவாரு நினைச்சு கொண்டு கிளிநொச்சியில ஓட் போடுற கணக்கு இருக்கு. விளைஞ்சா உங்களுக்கு ஸ்ரீதரனால ஸ்ரீதரன் தான் 8 தரம் ஆமிக்கு ஓட் போட்டவன். இங்க அரசியலமைப்பு குழு சபையில ஆமிய அட்டர்னி ஜெனரலா கொண்டு வர்றதுக்கு 8 தரம் ஓட் போட்டவன் இந்த ஸ்ரீதரன். சோ இந்த சொல்லி இந்த எங்கண்ட யாரு சுமந்திரன் எல்லாம் வழியார் சொல்லிங்க. சோ இந்த ஸ்ரீதரன் உங்களுக்கு ஒரு தமிழீழத்தை பெற்று தருவாருன்னு நினைச்சா நீங்க பாவம். உங்களை நான் பாவம்னு சொல்றத தவிர வேற வழி இல்லை. சோ இங்க விஜய் அவர்கள் தமிழ்நாட்டு முதலமைச்சராக தமிழீழத்தை நேற்று எங்களுக்கு நேரடியாக அங்கிருந்து படைகளை கொண்டு நெய்தல் படையை கொண்டு சீமான நெய்தல் படையை அவற்றை வருது வாய்க்குள்ள நெய்தல் படையை கொண்டு இங்க தமிழீழம் பெற்று தந்துருவாராம் இலங்கையில. அது என்னென்ன சொல்றது, சர்வதேச அரசியலும் தெரியாது, இலங்கை அரசியல். இவன் பாவி சீமான் ஒரு நாளாவது ஜூவனுக்கு போய் குளற இருக்கலாமே, ஏன் போயில? ஏன் இந்த அகதி முகாம்ல இருக்கிறவங்க உறவுகளை போய் ஒரு நாளாவது சந்திச்சிருக்கலாமே, அதையும் சந்திக்கல இந்த நபர். சோ உங்களுக்காக வடிவ விளங்கி இருக்கணும். இந்த சீமான் என்கிற சாமான் தன் 15 வருஷ அரசியலை ஓட்டுறதுக்கு தேசிய தலைவருடைய தமிழ் தேசியம் என்றதை தமிழர்களுக்குரிய தேசம் இனம் இருக்க, ஒரு அங்கீகரிக்கப்பட்ட தேசிய இனமாக தமிழ் தேசியம் இருக்கணும் என்கிற தலைவருடைய போராட்டத்தை வச்சுத்தான் வித்து பிழைச்சான் என்கிறத இந்த வரைக்கும் எங்களால ஏற்றுக்கொள்ளலாம இருக்கு. கணவர் வெளிநாள் இருக்கிற கணவரால ஏற்றுக்கொள்ளலாம இருக்கு. சோ விஜய் உங்களுக்கு தமிழீழம் பெற்று தருவாருன்னு நினைச்சு நீங்க எனக்கோ அண்ணன் விஜய்க்கோ சப்போர்ட் பண்ணினா அது முட்டாள்தனம். ஆனால் தமிழருடைய அரசியல் அபிலாசையை நோக்கி விஜயோட சேர்ந்து நகரலாம் என்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. சோ அந்த ஆசையில தான் இப்ப இப்படித்தானே ஏதோ ஒரு நம்பிக்கை, ஏதோ ஒரு வாழ்க்கையில இருந்தா தான் நகரலாம் நாங்கள். சோ விஜய் அவர்கள் வருகின்ற போது அன்ற வரைகளை நாங்க எல்லாம் நினைக்கலையா? ஆனால் பார்த்தால் இப்ப $2.5 பில்லியன் இதுலயும் கடைசியா கபிலவையும் ஏபஸ் பர்ச்சேஸ்லையும் ஆளும் மண்டியை போட்டு என்ன நடக்கட்டும், அது நாங்கள் வேற வீடியோல பார்ப்போம். ஆனா எங்களுக்கு அந்த யதார்த்தவாதத்தையும் எங்களுக்கு என்ன விளங்கி கொள்ளாம இல்லை, இருக்கலாம இருக்கு. அனுரவாலையும் எங்களுக்கு தமிழீழம் பெற்று தரப்போறதும் இல்லை, தமிழர்கள் நிம்மதியான மானசபையை கூட வச்சு தரப்போறதும் இல்லை. இவன் இந்த நெடுந்தீவிலையோ அனலதீவிலையோ ஒழுங்கான மின்சார வசதியும் குடிநீர் வசதியும் அனுரவால் பெற்றுத்தர முடியாதுங்கிறத தெள்ள தெளிவாக அன்றைக்கு நான் போன டிராவலிங் கூட உணர்த்தி இருக்கிறது. நாகதீபத்துக்கு போற அந்த டெல்ஃபுக்கு போற அந்த கப்பல் பயணம் அன்றைய தெள்ள தெளிவாக உணர்த்தி இருக்கு உங்களுக்கு. வெரி அன்லைக்லி.
அனுரவால தமிழர்களுக்கு விடிவு கிட்டும்னுச்சா தட் இஸ் வெரி அன்லைக்லி என்றதை நாங்கள் உங்களுக்கு சொல்லி எழுத வந்திருக்கிறோம். சோ அப்படி சொல்லி விளங்கப்படுத்தி தந்திருக்க நேரில் இப்ப விஜய் வரைக்குள்ள எங்களுக்கு ஒரு நம்பிக்கை. இன்னைக்கு தாவகால இருக்கிற எம்எல்ஏ மாதிரி 2 பேரோட எனக்கு கதைக்கிறதுக்கு 2 பேர், ஒரு ஆளோட தான் கதைச்சனா, மற்ற ஒரு குரூப் கால் போட்டவர் ஆன்சர் பண்ண இல்ல. கதைக்கிறதுக்குரிய சாத்தியக்கூறு இன்றைக்கு எனக்கு கிடைச்சிருக்குது. கதைக்கக்கூடிய சந்தர்ப்பம் எனக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது. நான் அவரோட கதைச்சிருக்கிறேன். ஸோ வி வில் மூவ். என்ன தலைவர் எந்த பாதையில 2009 விட்டுட்டு போனாரோ அதை நோக்கி நகர்றதுக்கு நான் ட்ரை பண்ணுவோம். ஆனா அதுக்காக நீங்க நான் சொல்லக்கூட அவங்களுக்கு நான் ஒரு வைத்தியர் ஆகவே எனக்கு பொய் சொல்ல வேண்டிய தேவையில்லை. நான் ஒரு லோயர்ல தானே, சுமந்திரன் மாதிரி லோயர் இல்ல தானே. லோயர் எல்லாம் கள்ள சுமந்திரன் தான் சொன்னது, நான் சொல்லல. அது லோயர் மேருக்கே அவமானம் என்றதே லோயர் மேர் விளங்கி கொள்ளினமோ இல்லையோ எனக்கு தெரியாது. லோயர் தொழில் கள்ள தொழில் என்றதால தன்னுடைய வீட்டை படிக்க வேண்டாம்னு சொன்னதாக சுமந்திரன் தன் இன்டர்வியூல சொல்லி இருக்கிறாரே ஒழிய நான் அதை சொல்ல வரையில. ஆனால் நான் ஒரு வைத்தியராக இந்த வரைக்கும் ஒரு பேஷண்ட்டுக்கும் நான் போய் சொல்லல. அந்த அடிப்படையில இந்த வரைக்கும் நான் அரசியலுக்கு நான் யாருக்கும் துரோகம் செய்யவும் இல்லை, போய் சொல்லவும் இல்லை. எனக்கு வெளிநாட்டுல இருந்து காசு அனுப்பியிருக்கேன், இந்த புதுசா ஒரு சின்ன ஒரு இது ஒன்று அனுப்பியிருக்காங்க சொல்றவன் நான். எனக்கு இல்லைன்னு சொல்றதுக்கு நான் ஏமாத்துறதுக்கு எனக்கு BYD-6 தெரியல. சோ அதை நான் இப்படி நான் என்ன வேண்டினாலும் போய் தோண்டுங்க. ஆனால் எனக்கு இப்ப எத்தனையோ பேர் கோல் பண்ணி கேட்டு தம்பி காசு எடுக்கிறதுக்கு நாங்க ஒரு 10 லட்சம் 5 லட்சம் போடுறோம், சிம்பிளா எனக்கு இந்த லோன் எல்லாத்தையும் கட்டித்தாலி இருப்பேன். ஏன் இந்த விஷயத்துக்கு வாரணம் என்றால் இங்கேயும் ஒரு வைத்தியராக நான் உங்களுக்கு பொய் சொல்ல விரும்பியல. தற்போதைய கிடைச்சிருக்கிற நல்ல செய்தி, அந்த சின்ன 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 கட்சிகள் எல்லாருமா சேர்ந்து விஜய்க்கு ஒருமித்த ஆதரவு. அதுல இன்றைக்கு சர்மனி ஸ்ரீகாந்தன் அக்கா போட்டிருக்கா திருமாவளவன் தான் முதலமைச்சராம். அப்படி முட்டாள்தனமாக 108 MLA வச்சு கொண்டிருக்கிற விஜய முதலமைச்சராக்காம 5 பேர் சப்போர்ட் கொடுக்கறதுக்காக திருமாவளவனை கொண்டு இதாக்க போறாங்க. சோ நாங்க யோசிக்கணும், ஒரு பதிவுகளை நாங்க போடேக்க யோசிக்கணும் என்ன பதிவுகளை போடுறோம், சாத்தியக்கூறு இருக்கா. முட்டாள்தனமா எல்லாம் அக்கா அந்த போஸ்டர் போட்டிருக்கா, நான் பார்த்தேன், நான் சர்மினி ஸ்ரீகாந்தன். சோ அதையும் பரவாயில்ல, அக்கா அதாவது பரவாயில்ல, ஏதோ அப்படி இப்போ வார போஸ்டர்களை ஏதோ எல்லாம் எடுத்து எழுதி கொண்டு இருக்கிறா, சரி பரவாயில்லைன்னு வச்சா இங்க இன்னொரு தற்கூறி உண்டு கத்துது. இது ஒரு டிரைவரா இருக்கிறது வெளிநாட்டுல. இந்த தற்கூறி உண்டு அர்ச்சுனா, அதாவது இந்த விஜய் ஆதரிக்கிறார்களுக்கு எதிராக நாங்க சீமானுக்கு தான் ஆதரவு என்கிறதாக ஒரு தற்கூறி ஒன்று கத்துது. சோ அதிന്റെ வீடியோவை பார்ப்போம், வாங்க பார்த்துட்டு கதை. வணக்கம். இறுதியாக தாவேகா கட்சி தன்னுடைய ஆட்சி அதிகாரத்தை நிறுவுவதற்காக காங்கிரஸின் தன்னோட கூட்டு சேர்த்திருக்கு. 118 சீட் காட்டுறதுக்கு இப்ப 5 சீட் தாவேகா காங்கிரஸையும் உள்ளெடுத்திருக்கு. இந்த இடத்துல நான் முக்கியமா பாயிண்ட் பண்ணி சொல்ற ஒரே ஒரு விஷயம்தான், யாழ்ப்பாணத்துல இந்த விஜய்க்காக ஆதரவு குரல் கொடுத்து கொண்டு விஜய் இந்த கொடியை பிடிச்சு கொண்டு நிக்கிற உங்கள் எல்லாருக்கும் நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன்னு கேளுங்க. 2009 இறுதிக்கட்ட போர்ல எவ்வளவு மக்கள் அழிஞ்சாலும் பரவாயில்லை. அதாவது 1,75,000 சனம் அந்த கொன்றொழிக்கப்பட்ட நேரத்தில் எவ்வளவு மக்கள் அழிந்தாலும் பரவாயில்லை, நமது தேசிய தலைவர் பிரபாகரன் குடும்பத்திலிருந்து ஒருவர் கூட மிஞ்ச கூடாதுன்னு சொல்லி பிரத்யேகமான ஆணை பிறப்பிக்கப்பட்ட இடம் காங்கிரஸ் தலைமையகம். சோனியா காந்தி, ராகுல் காந்தி, ஸ்பெஷலி இந்த அவட தங்கை பிரியங்கா காந்தி, இவர்கள் எல்லாருமே பிரபாகரன் குடும்பத்திலிருந்து ஒருத்தருமே மிஞ்ச கூடாது. பாலச்சந்திரன் கைது செய்யப்பட்டு இருக்கிறான்னு சொல்லி தகவல் அனுப்பிக்க பிரபாகரன் இந்த இரத்தத்திலிருந்து எந்த அணுவும் மிஞ்சக்கூடாது, கொண்டொழிங்கொண்டு சொல்லப்பட்ட ஆணை பிறப்பிக்கப்பட்ட இடம் தான் காங்கிரஸ். இன்றைக்கு அந்த காங்கிரஸ் தாவேக்காவோட சேர்ந்து நிக்குது. யாழ்ப்பாணம் கோண்டாவில்ல மிகப்பெரிய மாவீர துயிலும் இல்லம் இருக்குது. அத்தனை பேருடைய வித்துடலும் அங்க விதைக்கப்பட்டிருக்கு. அந்த மண்ணில இருந்து தாவேக்காக ஆதரவு குரல் வாரதை பார்த்து மிக 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 வேதனையா இருக்கு. ஒண்ணு மண்ணே இல்லாது. 2009ஆம் ஆண்டு அந்த போர் முடியக்க இவர்கள் எல்லாம் குழந்தை பிள்ளையா இருந்திருப்பினர். தயவுசெய்து இவருடைய பெற்றோர்கள் தயவு செய்து உங்களுடைய பிள்ளைகளுக்கு எடுத்து சொல்லுங்கள். இன்றைக்கு எங்களை கொண்டளித்த ஒரு ஒரு நாசார சக்தியோட இந்த தாவேக்கா போய் நிக்குது. உங்களை எல்லாரும் சேர்ந்து ஒரு ஆட்சி அமைக்க போயிடும். தற்கொலை தற்கொலை தற்கொலைன்னு சொல்லி நாங்க தமிழ்நாட்டில் இருக்க எல்லாரும் தட்டி கொண்டிருக்கோம். அதை மோசமான தற்கொலை யாழ்ப்பாணத்தில் இருக்குது. தயவு செய்து எங்களுக்கு இந்த என்னை போன்றவர்களுக்கு நாங்க போராட்ட சூழ்நிலையும் இருந்தாங்க. வெளிநாடுல இறுதி போர் நடக்க சம்பந்தமா தெருவா இறங்கி ரோட கத்தி எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க.
இந்த போராட்டத்தின் வடிவம், அதுல செத்து போன மக்கள், போராளிகள், மாவீரர்கள் எல்லாரையும் நேராவும் அறிஞ்சும் இருக்கிறோம். தயவுசெய்து உங்களுக்கு இதை பற்றி தெரியாது. உங்களை நீங்க அழிச்சு அடுத்த சந்தையை நாசம் இருக்காதீங்க. நம்ப முடியாம இருக்கு யாழ்ப்பாணத்துல இப்படி எல்லாம் நடக்கும்ட்டு. யாழ்ப்பாணத்தை நாங்க ஒரு கலாச்சார தொற்றுன்னு சொல்லி கொண்டு வந்திருக்கோம். அவ்வளவு கட்டுப்பாடா இருந்த ஒரு நிலப்பரப்பு இன்றைக்கு இப்படியெல்லாம் நடக்கல ஒன்னும் செய்ய முடியாம இருக்கு. தயவு செய்து என்ன போன்றவர்கள் இந்த போராட்டம் அங்க இருக்கிறவர்கள் இப்படியான இளைஞர்களுக்கு சொல்லுங்க. குறிப்பா இந்த இப்படியான வேலையில ஈடுபடுற பிள்ளைகளோட பெற்றோர்கள் திருத்துங்க. இப்படியான பிள்ளைகளை எப்படி திருத்தணும் இப்படி ஒரு பிள்ளை இருக்கிறாங்காட்டி இல்லாமலே இருக்கலாம். நான் என்ன சொல்றேன்னு உங்களுக்கு விளங்கிக் கொள்ளுங்க. என்ன சொன்னா பெரிய தவறு நடந்துருக்கு. நாங்கள் இன்னும் சிரமப்படுத்த எங்களை மிக மோசமான வழியில எங்களை பயன்படுத்துறதுக்கு எல்லா பக்கத்தாலையும் தயாராகி கொண்டிருக்கிறாங்க. தயவுசெய்து விளங்கிக் கொள்ளுங்க. நன்றி, வணக்கம். நாய்க்கு எனக்கு பல வழிகள்ல பதில் சொல்றதுக்கு ஆசை, பல வழிகள்ல பட்ட தூசணத்திலையும் பதில் சொல்றதுக்கு ஆசை. ஆனால் என்ன, இது ஒரு மீடியா, இதுல பல பேர் இதை பார்த்து கொண்டு பின்னம் குழந்தை பிள்ளைகள் இந்த வீடியோ பார்க்கும். அதால எனக்கு சரியான டீசெண்டா கதைக்க வேண்டி இருக்கிறது. சரி, நான் இந்த வரலாற்றை இந்த நாதாரியினுடைய கதையை விட்டுட்டு நான் உங்களுக்கு வரலாற்றை சொல்றேன் படிவா. இந்திரா காந்தி, ராஜீவ் காந்தி கொலையில தமிழீழ விடுதலை புலிகளுடைய தலைவர் சம்பந்தப்பட்டிருக்கிறாருன்னு உங்களுக்கு தெரியும். 4 பேரை பிடிச்சு இந்தியாவில் அடைச்சி வச்சு அண்மைய தினத்துல அவர் லோயரா வந்துட்டாராமன்று கூட பிரச்சனையாகி பிரச்சனை நடந்தது. அதாவது மத்திய நாட்டுல காங்கிரஸ் இருக்கைகள்ல தான் இந்த இலங்கையில தமிழீழ போராட்டம் படுமோசமான டொப்பான கட்டத்துல இருந்தது. காங்கிரஸ் என்று சொல்கிற ஒரு அமைப்பு, அதாவது அரசியல் கட்சி மத்தியில இருக்கை. இப்ப பாஜக இருக்கிற மாதிரி காங்கிரஸ் இருக்கை தான். சரி, அதே உண்மையான கதை. சோ அந்த நேரத்துல ராஜீவ் காந்தியை கொலை செய்ய சொன்னது பிரபாகரன் தான் என்று ஒரு 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 எழுமானத்தோட அது எங்கேயுமே நிரூபிக்கப்படையில்லை. எனக்கு தெரிஞ்ச வகையில, எனக்கு தெரிஞ்ச அரசியல்ல தேசிய தலைவர் பிரபாகரன் தான் ராஜீவ் காந்தியை கொலை செய்யுங்க என்று சொல்லி எங்கேயாவது சொன்னவர் என்று நான் இதுவரைக்கும் கேள்விப்படையில. நேரடியாக தமிழ விடுதலை புலிகள் ஏற்றுக்கொள்ளாட்டிலும் அப்படி ஒரு கதையை ஒன்று ஓடி தெரியுது, அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். சோ அந்த வகையில தான் முருகன்ல இருந்து எல்லாருமே அங்கே அடைச்சு வைக்கப்பட்டு ஆயுள் தண்டனை கொடுக்கப்பட்டு போராடி கடைசியா கருணாநிதியின் ஆட்சியில நினைச்சிருந்தா விட்டுருக்கலாம் விடையில இவங்களை. சோ இந்த காங்கிரஸோட நின்றதுதான் இந்த திமுக, அதிமுக எல்லாமே இந்த காங்கிரஸோட நின்றது. மத்தியில எப்படி ஆட்சி மாறைக்கையும் இங்க மாநிலத்திலையும் அப்படியே போய் ஒட்டிடுவாங்க. இப்ப உதாரணத்துக்கு என்பிபியோட மாறினது. இப்ப அடுத்தது யாரு வந்தா, நாமல் ராஜபக்ச வந்தா இங்க இருக்கிறவன் டக்ளஸும் அங்கஜன் ராமநாதனும் எழும்பிடுவாங்க. சோ அந்த மாதிரி தான் எலெக்ஷன்ல வின் பண்றனோ இல்ல தெரியாது, எழும்பி ரோட்ல நடக்க வலிக்கிட்டுருவாங்க தம்பி. சோ அந்த மாதிரி தான் அந்த நேரத்துல அதிமுக திமுக இருக்கிற காலங்கள்ல காங்கிரஸ் இருக்கேங்க அதிமுக திமுக ரெண்டுமே சப்போர்ட் பண்ணி கொண்டு வந்த போட்டிக்கு யார் சப்போர்ட் பண்றேன்னு வழிய ரெண்டுமே சப்போர்ட் பண்ணி கொண்டு வந்த உண்மைதான். சோ ராஜீவ்காந்தி கொலை வழக்குல தான் எங்களுடைய தமிழீழ விடுதலை புலிகளோட ராஜீவ்காந்தியோட எங்களுக்கு கொழுவல் வந்தது, அதான் உண்மை. சோ கடைசி நேரங்கள்ல எங்களுடைய தமிழீழ விடுதலை புலிகளை ஒட்டுமொத்தமா அழிக்கணும்ன்றதுல காங்கிரஸ் தான் நின்றது. அதுலயும் எந்த சந்தேகமும் இல்லை. முக்கியமா இவர் சொல்ற மாதிரி இவற்றை ஆணி மாதிரி பாலச்சந்திரன் பிடிபட்டு வச்சிருந்த உடனே அங்க ராஜீவ் காந்தி கோல் பண்ணது, காங்கிரஸ்ல இந்த ஓர்டர் வந்தது, அது எல்லாமே ஒரு கற்பனை. என்ன, அது இந்தியா சொல்லியிருக்குங்க கட்டாயமங்களை கொலை செய்ய சொல்லி. பிரபாகரனுடைய ஒரு வாரிசும் இருக்கக்கூடாது, எல்லாரையும் புதையும் கூட சொல்லியிருக்கலாம் இந்தியா. ஆனா அந்த உண்மை போய் தெரியாது எங்களுக்கு. சொல்லியிருப்பாங்களா, இல்ல எந்த சந்தேகம் இல்லை. பட் இவர் நேர பார்த்தது மேல கூப்பிடுறது கொஞ்சம் ஓவர். சரி, அது அப்படியே இருக்கத்தக்கனையா. தற்போது காங்கிரஸ் அமைத்த ஆட்சியில இல்ல தானே இப்ப இருக்கிறது அங்க பாஜக. சோ பாஜக என்றால் காங்கிரஸ். அதாவது இந்த நாய்க்கு நான் ஒரு விடயத்தை சொல்றேன், அரசியல்ல எதிரிக்கு எதிரி நண்பன். அதை விளங்கொள்ளு. நாதாரி மாதிரி சும்மா உங்க டிரைவர் வேலையை பார்த்து கொண்டு இங்க இருந்து கொண்டு ஒரு காருக்குள்ள இருந்து கொண்டு ஒருத்தருமே புக் பண்ண நேரங்கள்ல ஃப்ரீயா இருக்க நேரில் நீ டிக்டாக்க போடு. உண்ட மூஞ்சியை பார்க்கவே உண்ட மனசு மூஞ்சியை பார்க்குமான்றதே எனக்கு டவுட். மனசையே பக்கத்து வீடுகாரன் மூஞ்சியை தான் அட்டி பார்த்து கொண்டிருக்கு டெய்லி என்று நான் நினைக்கிறேன். ஆகவே நான் உன்னை தனிப்பட்ட ரீதியா தாக்க வரையில. பட் நீ அந்த இங்க இருக்கிறவன் எல்லாம் பேன் என்ற மாதிரி கதைக்கிறது தான் எனக்கு கோபம் வருது. என்னென்றால் முதேசி உண்ட மூஞ்சிய கூட மனசு ஒழுங்கா பார்த்து கொண்டிருக்கோ தெரியாதாங்க. நீ சிவருமாண்ட வேதம் பாடைய மனசு பக்கத்து வீட்டுக்காரன் நினைச்சு கொண்டிருக்கோம், எனக்கு தெரியாது. சோ அது அப்படியே இருக்கு. வெண்ட மனசையும் பிள்ளைகளும் இந்த வீடியோ பார்த்தா கவலைப்படுங்கள், அது என்ன பாவம் செய்யலோ எனக்கு தெரியாது. அது அப்படியே இருக்க
என்னண்டா இவர் கோண்டாவில் இருக்கிற இளம்படியல் வந்து இப்படி கேவலப்பட்டுட்டாங்களாம். அதான் இந்த பிள்ளைகள் இருக்கிறத விட செத்தான் எல்லாம் மாமாண்டு வேற வீடியோ போடுறான். இத்தனைக்கு இந்த நாய் வந்து பக்கத்து வீட்டுக்காரத்தனை பெற்றிருக்கும். அந்த பிள்ளைகள் இப்ப ஆக்ஸ்போர்ட்லையும் அங்க இவங்க படிக்கின்றா. அதை வடிவலையும் கொள்ள முடியுங்களா? இந்த மாதிரியா எங்களுக்கு அட்வைஸ் பண்ற நாயலுண்ட ஒரு சில நாயலுண்ட பிள்ளைகள் எல்லாம் ஆக்ஸ்போர்ட்லையும் கேம்பிரிட்ஜ்லையும் படிச்சு கொண்டு இருக்கும். சரிதானே? ஆனா இங்க அட்வைஸ் பண்ண வேண்டிய என்ன? ஜாழ்ப்பாண பல்கலைப்படியங்களை போய் போராடு எல்லாம் போராடு, கலப்பு தலையை துட்டி கொண்டு சிறியரண்டு பின்னால போராடு. இவன் அங்க போராட்டத்துக்கு காசு சேர்த்து போட்டா இதுல ஒரு அரைவாசி இங்க அனுப்பினான். மிச்சம் முழுக்க இவன் பொக்கெட்டுக்கு. இவர் பேருந்து பொம்பளை பிள்ளைக்கு என்ன செய்வார்? இங்க வந்து பெட்ருசா ஹெலிகாப்டர்ல சாமதி விடுவார். இப்படிதான் அரைவாசிக்கு முக்காவாசி இந்த மாதிரி கள்ள நாயல், இந்த யூடியூப்ல இருந்து டிக்டாக்குள்ள குளற நாயல் இருக்கல்லோ, இந்த நாயல் அரைவாசிக்கு முக்காவாசி உழைக்கிறது இதுதான். இந்த நாய்க்கு வந்து இன உணர்வு எல்லாம் இல்லைங்கண்டா இருக்கான்னு கேட்டால் நான் சொல்லுவேன் இல்லை என்று. ஒரு நல்ல இன உணர்வோடு இருக்கிறவன் தலைவர் எதுக்காக மக்களுக்காக போராடினாரோ அதோ மக்களை வாழ வைக்கத்தான் யோசிப்பானே ஒழிய கொண்டே என்ன மறுபடியும் ஒரு போராட்டத்துக்குள்ள விட்டு திருப்பி சிதைக்க யோசிக்க மாட்டான். நான் இந்த வரைக்கும் யோசிக்கிற ராசா, நான் சாயக்குள்ள கிளிநொச்சி வைத்தியசாலை நல்ல டெவலப் ஆகி இருக்கணும், யாழ்ப்பாண வைத்தியசாலை நல்ல வடப்பட இருக்கும். எந்த சனத்தின் ஜிடிபி அது இந்த நாய்க்கு விளங்காது. நான் சொல்றேன் கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட், அதாவது வந்து என்ன கிளிநொச்சியில ஒரு குடும்பம் வருமானமா சராசரியா வந்து இவ்வளவு வருமானத்தை ஒரு ஆண்டுக்கு ஏற்று உருவாக்குதுன்னா அதை டபுள் ஜிடிபியை டபுள், எனக்கு அவ்வளவுதான் சொல்லுது. அதாவது வந்து ஒரு தனிநபர் வருமானத்தை கூட்டணும், அவ்வளவுதான் என்னுடைய எண்ணம். மனுஷனத்தை நிம்மதியா வாழணும். எங்கட வடக்கு மாநிலத்திலையும் ஹைவே இருக்கணும், வடக்கு மாநிலத்துல இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் இருக்கணும், வடக்கு மாநசபை பெண்ணம் பெருசா இருக்கணும், ஸ்கூல்கள்ல ஊழல் இருக்கக்கூடாது. அப்படிதான் நான் யோசிக்கிறேன். இவனுல மாதிரி தமிழீழம் தேசிய தலைவர் இவன் லண்டன்ல இருந்தோ அமெரிக்கால இருந்தோ பிரான்ஸ்ல இருந்து கதைப்பாண்டி. நான் அங்கதான் அங்க இருந்தேன், நான் அங்க போனேன். நான் அங்க இருந்தா ஆட்டோமேட்டிக்கா இந்த மாதிரி விசத்தனமாக தான் கதைக்க சொல்லுவேன். என்னடா ஈஸி சாப்பாடு ஃப்ரீயா கவர்மெண்ட் கொடுக்கும், வீட்டை கிளடுகள் 2 இருந்தா காணும், சாகும் வரைக்கும் காசு போடுவானுகள். சோ அங்க எல்லாமே செய்வாங்க. இங்க இருக்கிறவனை பேர் தான் நான் கதைக்கணும். எல்லா வெளிநாட்டுல இருக்கிறார்களும் அப்படி இல்லை. இந்த மாதிரி 2 நாய் தான் உசுப்பேத்துறது. இது இப்ப விழாவும் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் சேர்த்து திரள் நிதிக்கு காசு சேர்த்திருக்கும். இப்ப திரள் நிதி இல்ல, காசு சேர்க்கலாது. ஆவே இப்ப விஜய் வந்தா திரள் நிதி காசு சேர்க்கிறமா? எந்த உண்டியல்ல கொண்டே சனம் காசு போடுமா நினைக்கிறீங்க? சீமானுக்கு ஒரு 50 யூரோ அது விழுமா நினைக்கிறீங்க? லண்டன்ல ஒரு உண்டியல்ல இல்ல. பிரான்ஸ்ல யாராவது சீமான காசு போட போறாங்களா? இல்ல. எல்லாரும் இப்ப என்னுடைய அரசியலுக்கு பின்னால வராங்கன்றதான் இந்த ஒட்டுமொத்த தமிழ் கூத்தாடிகளுக்கு பிரச்சனையா இருக்கு. அதாவது வந்து இந்த தமிழ் தேசியம் கதைக்கிற கூத்தாடிகள் பிரச்சனையா இருக்குது. அல பின்னால வருது, எனக்கு பின்னால வருதுன்றதால என்ன போட்டு நான் அப்படி இப்படி பைத்தியக்காரன் பிச்சைக்காரன் பைத்தியக்காரன் எல்லாம் இந்த ஆளாளு விமர்சனம் செய்து கொண்டு இருக்கேன். என்னடா அரசியல்ல எதிரிக்கு எதிரி நண்பனடா, அதை வடிவா விளங்கி கொள்ளுங்க. இப்ப விஜயினுடைய எதிரி பாஜக எதிரி காங்கிரஸ். ஆவே விஜய் காங்கிரஸோட காட்சி தானே ஆகும். சரி, இப்படி எல்லாம் தத்துவம் கதைக்கிறார்கள். அந்த காங்கிரஸோட விஜய் போய் கூட்டணி அமைச்சிட்டு கதைக்கிற இந்த நாதாரி நாயல் சிவிகே சிவஞானவும் சுமந்திரனும் போய் ஓடி போய் சிறிய தியேட்டர் நிக்க எங்கடா ஓனியல்? எங்க ஓனியல்? சந்திரோமேர கூட்டி கொண்டு வந்து கஜேந்திரோமேர கவட்டுக்க வச்சு எங்கடா ஓனியல்? கட்ட கழுத்தனோட இந்த சந்திரோமேர் கிளிநொச்சி சந்திரோமேர் டக்ளஸ் கட்சியில இருந்த இந்த கிளிநொச்சி சந்திரோமேர் தனி இபிடிபி வந்து இந்த சைக்கிளோட நின்று கூட்டு தமிழ் மக்கள் பேரவைக்குள்ள நின்று எங்கடா போனி? நீ எங்க போனி நாயே? அந்த நேரம் உனக்கு வீடியோ போட தோண இல்லையா? எங்க போனி நாயே? அப்ப உனக்கு தெரியாது. சரி, அதுதான் பரவாயில்லை. இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் வெள்ளோன்மெண்டாக்கான இந்த மண்டேங்களு வருது வாயில குழு வச்சு கொள்ளுங்க. அந்த குழுவோட எல்லாம் சேர்ந்து இந்த டிஎன்ஏ எல்லாம் சேர்ந்து ஆட்சி அமைக்கல எங்கடா போனி நாயே? எங்க போனி? நீ எனக்கு பேச வருது வாயில. ஆனால் ஒரு வீடியோ போடணும்ன்றதுக்காண்டு நான் ப்ராப்பரா போடணும்னு ஆசைப்படுறேன். நான் பேச விரும்பல. சோ உனக்கு அப்ப எல்லாம் உனக்கு ஒண்ணு தெரியல. ஏண்டாப்பா 93,000 பேர் எங்கண்ட ஆக்கள் அனுராவுக்கு ஓட் போட்டாங்க. ஞாபகம் இருக்கு. அனுரான்றது யார்? 2002ஆம் ஆண்டு நான் என்னுடைய கேள்வி பதில கூட இந்த வலிகாமன் கேள்வி பதில கூட அதுல போட்டிருக்கேன் படிவா. 2002ஆம் ஆண்டு 2000ஆம் ஆண்டு மீண்டும் யுத்தத்தை ஆரம்பிச்சு கண்டியில இருந்து கொழும்புக்கு பிறப்பாளி ஊர்வலம் வந்தவன் தான் இந்த அனுர. சோ அதெல்லாம் உங்களுக்கு தெரியலையா அடி? அதுக்கு எங்களை 93,000 சனம் வந்து அனுர வந்தால் வாழ்க்கையில மாற்றம் நடக்க மாட்டேலாம் போடைகள்ல எங்க போனீங்க? நீங்க எந்த அணிக்க போனீங்க? சோ இப்ப உங்களுக்கு தேவையா இருக்கு என்னன்னா, என்ன விஜயோட கதைச்சு தனித்தமிழினம் வேணுமென்ற ஒரு
ஒரு சட்டசபை தீர்மானத்தை கொண்டு வந்துருவான அர்ச்சுனா கொண்டுட்டான் என்றால் அதுக்கு பிறகு அர்ச்சுனாண்ட கை மேல ஏறிடுமேன்றது அவங்களோட பிரச்சனையா இருக்கு. இவர் உட்பட முழு பேருக்குள்ள பிரச்சனை என்னென்றால் என்ன விஜய்க்கு சப்போர்ட் பண்ணி விஜய் தமிழருக்கு சார்பான ஒரு முடிவு எடுத்துட்டார் என்றால் தேசிய கட்சியெல்லாம் அவுட். தேசியம் கதைக்கிற எல்லா நாயும் அவுட். அதுல டிடிஎன் இருக்கட்டும், இந்த டிஎன்ஏ இருக்கட்டும், இந்த இவங்களுக்கு டக்ளஸா இருக்கட்டும், அல்லது இவங்க எல்லாருமே ரோண்டு அடியில பிடியில தான் நின்றது. இப்ப நான் விஜய் அண்ணையோட போய் நின்று கொண்டு விஜய் அண்ணன் என்ன ஆதரிச்சுட்டாருண்டா இவைக்கு எல்லாருக்குமே சங்கூது பற்றுமன்றதான் பிரச்சனையா இருக்கு. இன்றைக்கு நான் டிவி கேல இருக்கிற ஒரு 2 பேரோட கதைச்சினான். இன்றைக்கு நான் கதைச்சினேன் பட்டமளிப்பு விழா என்னுடைய வழக்குகள் சார்பாக வராத வேறு நாட்கள்ல வந்து நான் கட்டாயம் போய் அங்க நிற்பேன். எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, அந்த மனுஷன் என்னுடைய இனத்துக்கு ஏதாவது நல்ல செய்ய நம்பிக்கை, அவ்வளவுதான்டா. ஒரு சின்ன நம்பிக்கை இருக்குது, விஜயால ஏதாவது எங்களுக்கு செய்து செய்யலுமாண்டு செய்யலாம் விட்டா அது கடவுள் விட்ட பதில். வேற வழியை தேடுவோம், நாங்கள் வேற வழியை தேடுவோம். நெடுந்தீவை இல்லடா, அனலதீவை இல்ல, கச்சதீவை இல்ல, யாழ்ப்பாணத்தை குடும்பம்னு சொன்னதுக்கு சில உங்களுக்கு தெரியும். இப்ப நீங்க என்னுடைய ப்ரொஃபைல்ல வந்து இப்ப வடிவா பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு வடிவா ஆர்டரா சொல்றேன். வேற்று மதத்தவர்கள் கொஞ்சம் பேர் தமிழ்ல வந்து குளறி கொண்டிருக்கணும். அர்ச்சுனா பைத்தியம் கீத்தம் இந்த பேஸ்புக்ல எல்லாம் குளறினான். அந்த குளர்ராகண்ட மேல போய் பாத்தீங்கன்னா வேற்று மதக்காரர். ஏனென்றா அவ ஸ்டாலினோட தான் நின்றவ. இந்த அரசியல் கொஞ்சம் உங்களை விளங்குதோ விளங்கலையோ நம்ம தெரியல. தமிழ் இலங்கையில இருக்கிற வேற்று மத இனத்தவர் ஒருவர், வேற்று மதத்தவர் ஒருவர், ஒரு கொஞ்சம் கூட்டம் வந்து எனக்கு குளறி கொண்டிக்குது. நான் விஜயோட சேர்ந்துட்டேன். நானும் தமிழன், விஜயும் தமிழன். இங்க யார் குளறினோட விளங்குதானே? ஏன்னா இவ போய் ஸ்டாலினோட நின்றாங்க. ஸ்டாலின் உங்களுக்கு தெரியும், அண்மையில ரவு கப்பீம் வந்து ஸ்டாலின் தான் திருப்பி வருவார் என்று ஆரூடம் சொன்னாள். ஆனால் அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னு சொன்னால் அவருடைய என்ன பேர், அவருடைய நிசாம் காரிய பேர் பாட்டு படிப்பார். தலைவா நீ வா நீ வா தளபதி வான்னு பாட்டி படிப்பார். இவங்களைத்தான் சொல்றது. நான் ஒன்றுமே சொல்லிடு உங்களுக்கு விளங்கி இருக்க மாட்டேன். இவங்களை திருத்தேலா வாழ்க்கையில திருத்தேல ஆடி. ஏனென்றால் இவன் அவன் வந்தா ஓடுவான், இவன் வந்தா ஓடுவான், இவங்களுக்கு ஒரு கொள்ளை ஓடி இல்லை. யார் வந்தா ஓடுவாங்க. நான் அண்ணன் தளபதி விஜய்க்கு நான் வந்து சப்போர்ட் பண்ணிக்க 100% முடிவு எடுத்திருந்தேன். அவட்ட அரசியல் அங்க பிசவமாக இருந்தால் என்னுடைய அரசியல் நானும் இங்கே தோற்று போயிருவேன். சீமான் வெளிவேறாக இருந்தால் இங்கே தமிழ் தேசிய கட்சிகள் முழுக்க குளற இருக்கும். சீமான் வேண்டுட்டாரு. சோ நான் என்ன அர்ப்பணிச்சு தான் சப்போர்ட் பண்ணினான். நான் மெட்டவன் மாதிரி லாபத்துக்கு சப்போர்ட் பண்றவன் இல்லை. எனக்கு ஒரு ஆசை இருந்தது, புதுசா ஒரு ஆள் வரட்டும், அரசியலுக்கு புதுசா ஒரு ஆள் வரட்டும் என்கிற ஆசை ஒன்று இருந்தது. அதுக்காக தான் சப்போர்ட் பண்ணான். சோ இப்ப லேட்டஸ்ட் நியூஸ், இப்ப கிடைச்சிருக்கிற செய்தி, அண்ணன் சீமானுக்கு சைவர் வீதம், அதாவது வந்து சீட்டுகள் வந்து இல்லாதால அண்ணன் சீமான் வெளிநாட்டுக்கு ஓடுவதாக ஒரு கதை. எனக்கு போய் தெரியாது. மிகப்பெரிய லேட்டஸ்ட் நியூஸும் சந்தோஷமான செய்தியும், எங்களுடைய இளைய தளபதி முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு சிறு சிறு கட்சிகள் ஓமன்று சொல்லி இருக்குது, தாங்கள் சப்போர்ட் தாரன், நீங்க போய் முதலமைச்சர் பதவி எடுங்க. ஆனால் அங்க உடனே திருமாவளவன் முதலமைச்சர் பதவியை எடுப்பதற்குரிய சாத்தியக்கூறுவம் சரியான குறைவு. அதெல்லாம் வதந்தி. இன்றைக்கும் டிவிகேல இருக்கிற ஒரு எம்எல்ஏயோட கதைச்சிடான், அது இப்பவும் ஒரு வதந்தி. சோ அதை நம்ப தேவையில்லை. முதலமைச்சர் விஜய் ஆட்சி அமைப்பேன், நாங்கள் இந்தியாவுக்கு போறோம், புது அரசியல் ஒன்று ஆரம்பிக்கிறோம். நீங்க வாழ்க்கையில அரசியல்ல மாற்றம் வேணும்னு நினைக்கிறாங்கன்னா என்ன ஆதரிங்கோ, இல்ல ஸ்ரீதரன் தான் சுமந்திரன் தான் வேணும்ன்றா, சிவிகே சிவஞானம் தான் வேணும்ன்றா ஆகிய பேருங்க. நன்றி, வணக்கம். டாக்டர் அர்ச்சுனா.